ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி ஊரை உலையில அடிச்சு போட்டுக்கிற காசு நல்லது இல்லை அப்படின்னு. இது சம்பந்தமா ஒரு ஹதீஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, மனிதர்கள்ல 4 வகையினர் இருக்காங்க. மொத்த மனிதர்கள் உலகம் இருக்குல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் 4 கேட்டகரி பிரிச்சு. நம்பர் 1 கேட்டகரி, அல்லாஹ்வுடைய சொல்படி தனது செல்வத்தையும் கல்வியையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து நன்மை அடைந்தவர்கள். அல்லாஹ் எப்படி சொன்னானோ அந்த வழியில வாழ்றாங்க. அதே மாதிரி தங்களுடைய அறிவையும் கல்வியையும் கல்வி எதுக்கு பயன்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க நினைச்சா டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், என்ன அறிவு இருக்கிறவன் எங்க போனாலும் அந்த ஃபீல்ட்ல ஜெயிப்பான். இப்போ குரான்ல ஒருத்தர் டேலண்டா இருக்கிறாருன்னா அவர் ஒன்னும் மற்ற ஃபீல்டுல போனா அவரு அங்கேயும் டேலண்ட், அதே டேலண்ட் காமிக்க முடியும். புரியுதா? இஸ்ரார் அஹமது எடுத்துக்கோ, டாக்டர், புரியுதா, ஹார்ட் சர்ஜன். அவரு அந்த ஃபீல்ட்ல அவர் டேலண்டா இருக்க போய் தான் குரான்ல டேலண்டா வந்தாரு. குரானுடைய அந்த நுணுக்கங்கள்லாம் புரியுது. இப்ப நமக்கு வந்து அல்லாஹ் அந்த புரிதல் கொடுத்துருக்கானா, இந்த உழைப்பு எடுத்துட்டு வேற இடத்துல செலவு பண்ணா நம்ம துனியாவுடைய அந்த கிராஃப்ல மேல போக முடியும். ஆனா என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய தீன் இது மிக முக்கியமான கடமைன்னு அதை உணர்ந்து இதுல வந்து நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றோம். இதனால என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அதே மாதிரி காசு இருக்கு, அந்த காசும் என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு பண்றோம். என்ன நினைக்கிறோம், காசு வந்து அல்லாஹ் கொடுத்தது அவனுடைய தீனுக்கு செலவு பண்றது தான், இது மறுமையில நமக்கு பன்மடங்கா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த செலவு பண்றாங்க. அறிவையும் கல்வியையும் செலவு பண்றாங்க. இது முதல் கேட்டகரி. 2வது கேட்டகரி யார் அப்படின்னா, அவங்க இந்த செலவு பண்றதுக்கு காசும் இல்ல, இந்த அளவுக்கு அறிவும் இல்ல. அந்த ஒரு ஆள் விளக்கம் சொல்றாரு, அந்த அளவுக்கு அறிவும் இல்ல. ஆனா அவர் என்ன பண்றாரு, மனசுக்குள்ள ஆசைப்படுறாரு, யாரெல்லாம் இவர் கொடுத்த அறிவு மாதிரி எனக்கு நீ கொடுத்திருந்தா, இவர் செஞ்ச மாதிரி நானும் செஞ்சிருப்பேன். யாரெல்லாம் இவரு கொடுத்த மாதிரி காசு எனக்கு கொடுத்திருந்தா, இவர் செய்யற தர்மத்தை பார்த்து நானும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இப்படி செஞ்சவங்க, செலவு பண்ணவங்களையும் செலவு பண்ண ஆசைப்பட்டாங்கல்ல அவங்களையும் ஒரே இடத்துல சேர்த்து வைக்கிறான். மறுமையில ஆசை மட்டும் தான் பட்டாங்க, பாக்குறாங்க, ஓ பரவாயில்ல, இஸ்ரார் அஹமது இவ்வளவு பெரிய குர்ஆன் தஃப்சீர் பண்றாரு, இது மாதிரி நம்மளால பண்ண முடியலையே, அல்லாஹ் நம்ம கல்வி கொடுத்திருந்தா நம்ம இப்படி பண்ணிருப்போம், ஆசைதான் பட்டி அதெல்லாம் என்ன பண்ணுவான், எனக்கு வச்சிருவான். அதே 2 கேட்டகரி ஆயிடுச்சா. 3வது கேட்டகரி அவங்க என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்த காசையும் அறிவையும் துனியாவுக்கு பயன்படுத்தி நாசமா போறது. சுவிட்சர்லாந்து போலாம், இங்கிலாந்து போலாம், என்ன அங்க டூர் போலாம், இங்க டூர் போலாம், எல்லாம் வந்து சாராயம் குடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், புது வண்டி வாங்கி குடிக்கலாம், என்ன லக்ஸரி வாழ்க்கை, ஹெலிகாப்டர் தனி, இப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அரசியல்வாதிங்க இந்த மாதிரி என்ன பண்றான், கொள்ளையடிச்சு திருடி இந்த மாதிரி காசு வச்சு அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த அந்த லக்ஸரி லைஃப் என்ன பண்றான், வாழ்றான். ஏகப்பட்ட சொத்து அங்க கிடக்கு, இங்க கிடக்கு. எவனுக்குமே இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா, நான் 3000-4000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறோம் மினிமம். அமைச்சர்கள் சொல்றோம், ஒரு அமைச்சர் வந்து வெளிப்படையா பேசினேன் போன ஏடிஎம்கே பீரியட்ல, 4000 கோடி நாம் சம்பாதிச்சா ஆகணுமா, அதனால தயவு செஞ்சு ஒரு போஸ்டிங்க்கு இவ்வளவு எனக்கு காசு கொடுத்துரு, டிரான்ஸ்பர் வேணும்னா காசு, போஸ்டிங் வேணும்னா காசு, பதவி வேணும்னா காசு, இந்த மாதிரி. இப்ப இது ஒரு கேட்டகரி. இந்த கூட்டம் நரகத்துக்கு போகும். எது, அல்லாஹ் கொடுத்த அறிவையும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தையும் தவறா பயன்படுத்தி இந்த கூட்டம் எங்க போகும், நரகத்துக்கு போகும். இப்ப 4வது ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குது, அப்படி எடுத்து பாக்குது, இந்த அரசியல்வாதியின் சொகுசு பங்களா, அம்பானி வந்து 1500 கோடியில் கல்யாணம் பண்ணாரு. என்ன வாழ்க்கடா, கல்யாணம்னா இப்படி இருக்கணும், நம்மகிட்ட மட்டும் காசு வந்துச்சுன்னா நாமளும் பண்ணுவோம். அப்ப அம்பானியின் வீடு பாக்குறாரு, என்னடா வீடு, மும்பைல கட்டியிருக்கான், 10 ஃப்ளோரு, 7வது ஃப்ளோர்ல ஸ்விம்மிங் பூல், 8வது ஃப்ளோர்ல தியேட்டரு, 10வது ஃப்ளோர்ல ஜிம்மு, 5வது ஃப்ளோர்ல வீடு, என்ன இது வீடு எத்தனை 1000 சதுரடியில, என்ன இப்படின்னு கூப்பிட்டா 150 வேலைக்காரங்க, என்ன சும்மா அந்த வீட்டுல அப்படி நடந்து போனா ஃபேன் தன்னை ஆன் ஆயிரும், சென்சாரு ஆள் வந்தா போது லைட் ஆன் ஆயிரும், சுவிட்ச் எல்லாம் போட வேண்டியது இல்லை.
கால் கூட இப்போ வாய்ஸ் கால் கூட தேவை, லைட்ஸ் ஆன்னு கூட சொல்ல வேண்டியது இல்லை. அப்படி போயிட்டுன்னா வரும், கேட்டுக்கு முன்னாடி நின்னா கேட் அப்படியே திறக்கும். இதுதான்டா வாழ்க்கை, இப்படி வாழ்றான் பாரு அப்படின்னு கீழே இருந்து ஆசைப்பட்டான். இவன் யாரு, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், ஆசை மட்டும் தான் பட்டான். ஆனா இவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவான், அதே முறை மாதிரி தானே இவன் பண்ணுவான். அதனால அல்ல இவங்க 2 பேரையும் நரகத்துல ஜாயின் பண்றான். அவனாவது அனுபவிச்சு நரகத்துக்கு போறான். இந்த குரூப் இருக்கு பேரு என்ன, அவன் சொல்லுவான். அதுவும் அந்த எப்படி மாட்டுவாங்க இவங்க சொல்லு, அவங்க பேச்சிலே மாட்டிக்குவாங்க. நம்ம கூட உட்காந்து பார்ப்போம், 100 கோடி ரூபாய் கார் எடுத்திருக்காங்க. நம்மளும் இருக்கோம், ஒரு சாதாரண ஒரு 800 ரூபாய் வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்கும். அது ஏற்கும், அதை பார்த்து ஏங்குறது. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த கேட்டகரியில கொண்டு கொடுப்போம். அதனால வாய மூடிட்டு இருக்கும். அரசியல்வாதிகளை பார்த்து அவங்க நல்லா வாழ்றாங்க, கேடு கட்ட வாழ்க்கை அது. அடுத்தவங்க பொதுமக்களுடைய காசு எடுத்து அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ, அது ரோடு போடுறதுக்கோ, ஒரு பாலம் போடுறதுக்கோ கொடுக்கப்பட்ட காசு, மக்களுடைய வரி பணம், அதை இவங்க திங்கிறாங்க. அதை பார்த்து இவங்க ஆசைப்படுறாங்க. டீ கடையில் உட்காந்துட்டு நாசமா போயிட்டான், டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிச்சு அவன் நடந்து போயிட்டான். ஏன்னா ஆசை அப்படி வச்சாங்க. அதனால இவங்க 2 பேருடைய உள்ளங்கள் ஒன்றாக இருந்தது. அதனால எல்லாம் என்ன பண்ணா, இவங்க 2 பேர்த்தையும் மறுமையில ஒண்ணு சேர்த்திட்டான், அவங்க 2 பேர்த்தையும் மறுமையில ஒண்ணு சேர்த்துட்டான். சோ நம்ம கிளியரா இருக்கணும், புரியுதா? இந்த மாதிரி அநியாயமா உட்காந்து கொள்ளை அடிக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படுறதுன்னா அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலுடைய பாதையிலும் வேலை செய்யறாங்க இல்லையா, இந்த மக்களை பார்த்து பொறாமப்படும். இந்த பயான் செய்யறாங்க. எப்படி உங்களுக்கு குரான்ல நம்ம உணர முடியாத ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. இதே போல குரான்ல நமக்கு தோணம் போச்சு, அவர் சொல்றாரு. நம்மளும் அந்த வசனம் படிச்சோம், இவங்களும் படிக்கிறாங்க. ஆனா அந்த ஆயத்துல அதுல இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே. அப்படிங்கும்போது அப்படி ஆசைப்படணும். அந்த மாதிரி நம்மளும் பொறாமப்படுறோம். நான் பொறாமப்படுறோம், இஸ்லாம் அதை பார்த்து பொறாமப்படுறோம், மௌலானா மௌதூதி பார்த்து பொறாமப்படுறோம், மௌலானா இசாக் மதனியை பார்த்து பொறாமப்படுறோம், நிறைய பேரை பொறாமப்படுறோம். எல்லா அறிஞர்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள், சில விஷயங்கள்ல முஜாஹிதீன் ரசீனை பார்த்து பொறாமப்படுறோம், சில விஷயங்கள்ல அப்துல் பாசித் புகாரியை பார்த்து பொறாமப்படுறோம், சில விஷயங்கள்ல மௌலவி முஃப்தி உமர் ஷரீஃபை பார்த்து பொறாமப்படுறோம், உழைப்பு விஷயத்துல பிஜேவை பார்த்து பொறாமப்படுறோம். ஏன்னா அவருடைய வயசுக்கு தொடர்ச்சியா கண்டென்ட் கொடுத்துட்டு டெய்லி போடுற அவர் சரியா தப்பா அதெல்லாம் 2ஆம் பட்சம். எப்படி அவரால் அவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியுது? என்னால டெய்லி ஒரு பயான் என்னால பேச முடியாது. வாரத்துக்கு ஒரு பயான் பேசுறது எனக்கு சிரமம். நான் ஒரு மாசம் எடுத்துக்கிறேன் டைம் ஒரு பயான் பண்றதுக்கு. அது டேட்டா கலெக்ட் பண்ணி அதை சீக்வன்ஸ் பண்ணி என்னால பண்ண முடியல. உங்க டெய்லி தமிழ்நாட்டில் 30 நாளும் டெய்லி நைட்ல பயான் பேசுறேன், என்னால பேசவே முடியாது, இம்பாசிபிள் அது. இது மாதிரி குரான் வேணா கிளாஸ் நடத்திடலாம், பயானா எடுத்து ஒரு சப்ஜெக்டா எடுத்து டெய்லி 1 மணி நேரம் பேசுறதுங்கிறது என்னால முடியாது. சோ இது மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில கிளாரிட்டி இருக்கணும், யாரை பார்த்து பொறாமப்படணும். சல்லுன்னு ஒரு BMW போச்சுன்னு வச்சுக்கேன், என்ன வண்டி தாங்க முடிஞ்ச நீ, புரியுதா? போச்சு போச்சு முடிஞ்ச நீ ஆடி அங்க பத்தி ஆடி மேல பத்தியா எப்படி அது அப்படியே ஹைட் ஏறிக்கும், அப்படியே இறங்கிக்கும். ஹைட் ஏறும் இறங்கும் ரைட்டு, நீ காலி வாழை பொழந்தானே முடிஞ்சு போச்சு. ஒரு வீடு கட்டியிருக்காம பாரு, வீடு அவுட்டு. எதையுமே அல்ல சொல்றாங்க, அதுதான் அல்ல சொல்றான். உலகத்தின் கவர்ச்சிகளை பார்த்து உங்க கண்களை நீட்டாதீங்க, அது பார்க்காதீங்க. இங்க அல்ல அது கொடுத்தது கிஃப்ட் கிடையாது, சாபம். யாரு பணக்காரனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கானா, அது நாளைக்கு அவன் பதில் சொல்லி நாசமா போகணும், அவன் பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாம என்ன, அவன் தலையில 50,000 வருஷம் வெயில் நிக்கணும். அப்ப தலையில அந்த தங்கமும் வெள்ளியும் சுத்திக்கும், பாம்பு மாதிரி, கொடிய விஷப்பாம்பு. அதை எடுத்து மண்டையில கொத்திட்டே இருக்கும். அந்த நிக்கிற நேரத்துல நான் தான் நீ சேர்த்து வச்ச சொல்லுவோம், செல்வோம், இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கி. முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா, எல்லாமே அல்லாவுடைய பாதையில இது பண்ணிட்டு டோட்டல் காலி பண்ணிட்டு போயிருக்கும். புரியுதா? சாகும் போது சொத்தே இருக்கக்கூடாது, புரியுதா? அப்படி இருக்கணும், அப்படி ஒரு லைஃப் வாழணும். அதுக்கு பேர் வாழ்க்கை. அபூபக்கர் வாழ்ந்தாங்க இல்லையா, உமர். அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கணும். அதை படிக்கதான் அந்த ஆசை நமக்கு வரும். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி சுத்துறதெல்லாம் சைத்தானும் இப்ளீஸும் தான் சுத்துது, புரியுதா? கல்யாணம் வீட்டுக்கு போறது, இன்னும் நாங்க 125 பவுன் அவுட்டு புடவை கட்டிட்டு வந்தா பாரு நீங்காலி, சரியா? அதனால பணக்காரங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அதனால நம்ம மைண்ட் துனியா மறுமையில நம்ம பிக்சடா வச்சிருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு ஏவுகிறான், ஒரு ஆணின் பங்கு 2 பெண்களின் பங்கிற்கு சமமானது. இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துற, கேவலப்படுத்துற அந்த சில சைத்தான்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றது இது. இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பிரிச்சா எப்படி எல்லாம் சொல்றான்னா, ஒரு ஆணின் பங்கு 2 பெண்களின் பங்கிற்கு சமமானது. ஆணுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 66%, பெண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 33%. அப்போ இது என்ன அநியாயம் தானே, இவன் சொல்றது அநியாயம் தானே. இது அப்படி அநியாயமா இருக்கு இல்லையா? இந்த பக்கம் பாரு, அதுவும் அவனுக்கு பிறந்ததான், பொண்ணா பிறந்துருச்சா, அதனால 33% ஆகும். இந்த அநியாயம்னு பேசுற அந்த அறிவாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொத்துரிமை இப்பதான் கொடுத்துருக்காங்க, போன நூற்றாண்டுல தான். அதுவும் வெள்ளக்காரன் மண்டை மேல கொட்டி வச்சு கொடுத்தது, புரியுதா? இன்னைக்கு இருக்கிற இந்த இந்திய சட்டம்லாம் யார் கொடுத்துட்டு போனா, வெள்ளக்காரன் தான், புரியுதா? இவங்க காலாகாலத்துக்கு பெண்ணுக்கு சொத்துரிமையை கொடுக்காம தான் வச்சிருந்தாங்க. எல்லா மதங்களையுமே சரி, இஸ்லாம் 1400 வருஷம் முன்னாடியே கொடுத்துருச்சு. இதுக்கு பின்னாடி ஹிக்மத் இருக்கும், அல்லா ரீசன் சொல்லலைனாலும் இப்படிதான் நீங்க பங்கிடணும். ஏன்னா இதுல நிறைய இது இருக்கு. உதாரணத்துக்கு அப்பாவுடைய சொத்து இருக்கும், அப்பாவுடைய சொத்துல இருந்தா இப்ப நீங்க பிரிக்க போறீங்க, அப்பாவுக்கு கூட மாட ஒத்தாசையா பையன் பண்ணியிருக்கும்,
அந்த சொத்து வளர்ந்ததுல இவனுடைய உழைப்பு இருக்கும். இவன் போய் அந்த அப்பாவுடைய தொழில கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பான். பொண்ணு பண்ணிருக்குமா? பொண்ணு பண்ணாது. அதே மாதிரி இந்த பொண்ணு போய் இன்னொருத்தன் புருஷன் கிட்ட போகுது. அவன் ஆல்ரெடி காசு வச்சிருப்பான்ல, அதுவும் சேர்த்து இவ பணக்காரி ஆயிடுவல்ல. நாளைக்கு அந்த புருஷன் செத்துட்டா, இங்க அப்பா அம்மா செத்துட்டா யார் வீட்டுல வந்து உட்காருவோம்? அந்த அண்ணன் வீட்டுல எல்லாம் வந்து உட்காருவோம். அப்ப அண்ணனுக்கு யார் செலவு பண்ணும்? அண்ணன் தங்கச்சிக்கு யார் செலவு பண்ணும்? அண்ணன் கொடுக்கணும். அண்ணன் தானே கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா வாங்கினா தானே இதெல்லாம் கட் பண்ண முடியும். அதே மாதிரி அம்மா யாரும் சொல்றல விழுவுறாங்க. அம்மாவை பராமரிக்கிற பொறுப்பு யார் மேல விழுவுது? பையன் மேலதானே விழுவுது. அப்ப கூடுதல் பங்கு இங்க கொடுக்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? கூடுதல் பாரம் இவனுக்கு இருக்கா இல்லையா? சொத்து சேர்த்ததுல அவனுக்கு உழைப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹிக்மத். எப்பவுமே குர்ஆன்ல இருந்து ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதை நம்ம யோசிச்சு பார்த்தா அதுக்கு நியாயமான ஒரு ரீசன் கிடைக்கும். அப்படி யோசிச்சு பார்த்து நமக்கு அந்த ரீசன் கிடைக்கலனாலும் அல்லாஹ்வை பத்தி நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அநியாயக்காரன், அல்லாஹ் இரக்க குணம் கொண்டவன், அல்லாஹ் நீதியை வந்து நிலைநாட்டக்கூடியவன். கண்டிப்பா அவன் ஒண்ணு சொன்னானா அதுல நீதி இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். இதுக்கு பேர் மூட நம்பிக்கை கிடையாது. புரியுதா? இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சுன்னா மாத்த முடியுமா? கேட்டா என்னங்கிற சுப்ரீம் கோர்ட் அநியாயம் பண்ணாது, சுப்ரீம் கோர்ட் நீதியா தான் சொல்லும், சுப்ரீம் கோர்ட் உங்க நல்லதுதான் சொல்றது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபேமிலி சட்டங்களை பொறுத்த வரைக்கும் தான் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோன்னு சொன்னோம்னா மருமகளும் பயப்பட மாட்டா, மாமியாரும் பயப்பட மாட்டா, பையனும் பயப்பட மாட்டான், பொண்ணும் பயப்பட மாட்டான். அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த ஃபேமிலி விவகாரங்கள்ல நீங்க யாரும் கட்டுப்படலன்னா உங்களுக்கு நிரந்தர நரகம். ஏண்டா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ள நீ வந்து தாதாகிரி பண்ணி நீ வந்து பெரிய ராஜா மாதிரி நடந்துட்டு வந்தேன்னா இந்த பூமி உருண்டைக்கு நான் சொந்தக்காரன், நான் உனக்கு ரிவீட் வைக்க மாட்டேன். அல்ல சொல்லுவான். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு என்ன நினைப்போம், சொத்து உரிமையில போய் எங்கேயாவது சொத்து உரிமை பங்கிட்டு இருப்பாங்க. என் குரான்ல என்ன சொல்லுதுன்னு பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் யார் பார்த்தா? என் பொண்ணுக்கு இந்த வீடு, பையனுக்கு அந்த வீடு, பொண்ணுக்கு ஒரு வீடு, பையனுக்கு ஒரு வீடு கொடுத்துருவாங்க. நியாயமா நடந்துக்கிறாங்களா? என்ன இந்த ஹஜ்ரத்துங்களுக்கும் தெரியாது என்ன தீன் சொல்லுதுன்னு. இறந்து போனவருக்கு 2க்கும் மேற்பட்ட பெண் மக்கள் இருந்தால் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் 3/2 பங்கு அவர்களுக்குரியதாகும். மேலும் ஒரு மகள் மட்டும் இருந்தால் சொத்தில் பாதி அவளுக்குரியதாகும். இதெல்லாம் அப்படியே கடந்து போகும். ஏன்னா இது உட்காந்தோம்னா கால்குலேட்டர் வச்சுதான் உட்காரணும். என்ன இது சாதாரண ஆட்கள்னால இது புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு இது பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது புரிஞ்சாதான் குரான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு கிடையாது. இது ஒரு கட்டம் வரும்போது இந்த அதான் சொன்னல, ஒரு லாயர்கிட்ட போய் இந்த ஆயத்தை கொடுத்தா பிரிச்சு கொடுத்துருவான். ஒரு பேப்பர்ல சொத்தெல்லாம் எழுதிக்கோ, ஒரு பேப்பர்ல சொந்தக்காரன் பேர்லாம் எழுதிக்கோ, இந்த ஆயத்தை கொண்டு போய் கொடு, நீட்டா பிரிச்சு போட்டுருவாரு. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியாது, டக்கு டக்குன்னு அதனால போயிடலாம். இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருப்பின் அவருடைய பெற்றோரில் ஒவ்வொருவருக்கும் 1/6 பங்கு உண்டு. மேலும் அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் பெற்றோர் மட்டுமே வாரிசுகளாக இருப்பின் தாய்க்கு 3/1 பங்கு அளிக்கப்பட வேண்டும். அவருக்கு சகோதர சகோதரிகளும் இருந்தால் தாய் 1/6 பங்கிற்கு உரிமை பெறுவாள். ஒன்னும் புரியாதுப்பா, நம்ம படிச்ச மேக்ஸுக்கெல்லாம் இந்த ஆயத்து புரியாது. அல்லாஹ்வுடைய ஹிக்மத்திலிருந்து வருது. புரியுதா? ஒரு புத்திசாலினாலதான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து வேற சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கலாம், தக்குவா பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, அல்ல வேற ஏதாவது சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு புரியலன்னு சொல்லிட்டு நம்ம பெருசா வருத்தப்பட்டுக்கவும் கூடாது. இறந்து போனவர் செய்த வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவர் மீதுள்ள கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் சொத்துக்கள் பங்கீடு செய்ய வேண்டும். இந்த சொத்து பங்கு போடும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல செத்து போனார்ல அவர் எவ்வளவு கடன் வச்சிருக்காரு முதல்ல பார்த்துக்கலாம். உங்களுடைய பெற்றோர்களில் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு நன்மை செய்வதில் யார் மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த சொத்து பிரிக்கும் போது என்ன நினைச்சுக்குவாங்க, ஆம்பளை வந்து பையன் வந்து அப்படியே தாங்குவான் அம்மாவை. உடனே என்ன நினைச்சுக்குவாங்க, இவன் தாண்டா என்னை பாக்குறான், பொண்ணு வந்து என்னை கவனிக்கல, அதனால என்ன பண்ணலாம், எல்லா சொத்தையும் இவனும் கொடுத்துடலாம் அப்படிமா. சொத்து டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் எப்படிமா, என்னம்மா கால் படுது, அது தெரியுது இல்ல, தள்ளி நில்லுமா. அது மாதிரிதான் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி உயிரோட இருக்கும்போது சொத்து பிரிக்கவும் கூடாது. உங்க அம்மாட்ட சொத்து இருக்கா, சார் வரைக்கும் பிரிக்க கூடாது. பிரிச்சிட்டீங்கன்னா அன்னியோட உங்களை எட்டி வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கீழ்த்தனெல்லாம் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. அப்ப அது நல்லா தான் சொல்றான். நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகள்ல எந்த குழந்தை உங்களை பார்க்கும், எந்த குழந்தை உங்களை பார்க்காது, அம்மா பாத்துக்குவாங்களா, தம்பி பாத்துக்குவானா, இந்த கால்குலேஷன்லாம் எனக்கு தான் தெரியும். புரியுதா? நீங்க நம்பி ஏமாறுவீங்க. நான் சொல்ற கேட்டகரி படி பிரிச்சிருங்க, எவனுக்கு சங்கடம் வராது. நீங்க குரானின் படம் படிப்பீங்க, சேர்த்து கேட்கறவங்கள்ட்ட நம்ம அழகா பதில் சொல்ல முடியுங்க. பாரு குரான்ல என்ன இருக்கோ அதான். நீ எனக்கு பொண்ணு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அல்லாட்ட போய் பதில் சொல்லணும். அல்லாஹ் இப்படி சொல்றான். நான் வந்து அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு நான் காஃபிராகி நான் முர்த்ததாகி அப்படி எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட இருக்கிற சொத்துக்கு அல்லாஹ் சொல்ற முறைப்படி தான் நான் பிரிப்பேன். மாத்தி நான் செய்ய மாட்டேன். நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனையும் சண்டை சச்சரவுகளும் வராது. சோ அல்லாஹ் சொல்றான், உங்க யார் பயன் தருவாங்கிறது உங்களுக்கு கணக்கு தெரியாது, நான் எனக்கு தான் தெரியும். அதனால என் பங்கு படி கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம நினைப்போம், பையன் குடியாரன், பொண்ணு வந்து நல்ல பொண்ணு, சாலியான பொண்ணு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், 66% பையனுக்கு கொடுக்க சொல்றான். இப்போ பொண்ணு வந்து இவன் வாங்கினா குடிச்சா சேர்த்து அழிச்சிருவான். இப்போ பொண்ணுக்கு 33% கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, சில பெண்கள், இவன் ஒரு ஊதாரி குடிக்காரன், அதனால இவனுக்கு தர மாட்டேன், நான் இந்த பக்கம் ஃபுல் சொத்தும் கொடுத்துறேன். கடைசி என்ன நடக்கும், அவன் கடுப்புல இந்த பொண்ணை குத்திடுவான், இந்த பொண்ணை கொலை பண்ணிடுவான்.
அப்போ நீங்க போட்ட கணக்கு தப்பு கணக்கா போயிருச்சா? நியாயப்படி அவங்க கொடுத்துட்டீங்கன்னா இம்சை ஒழிஞ்சிடும். இதை நிம்மதியா வாழ்ற இல்லைன்னா டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்து இவங்க வீட்டுல கலாட்டம் பண்ணுவான். ஏய் வாரி வழி, எங்க அப்பா எப்படி உனக்கு எல்லா சொத்து எழுதிட்டு போலாம், நான் எங்க அப்பனுக்கு பிறக்கையா, அது இதுன்னு கலீஜா இழுப்பான். அப்ப அவங்க நிம்மதியா போயிடும். இதுவும் கணக்கு பார்க்கணும், புரியுதா? இவங்க நிம்மதியா இருக்கணும்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு கொடுத்து தொலைச்சிடணும். அது ஏதோ பண்ணி நாசமா போறான், ஆனா கொடுக்கலன்னா அடுத்தது இப்படி நடந்திருக்கு. நீங்க பேப்பர்ல திறந்து பாருங்க, கொலை வழக்குகள்ல இப்படி நடந்திருக்கும். அம்மா வந்து எல்லாருக்கும் எல்லா சொத்தும் ஒரு குழந்தைக்கு கொடுத்துருச்சு. பாரபட்சமா நடந்ததுனால பையன் என்ன பண்ணா, தண்ணி போட்டு போய் அம்மாவையும் குத்திட்டான், அந்த சொத்து வாழக்கூடிய அவங்களையும் குத்திட்டான். இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இப்பங்குகளை அல்லாஹ்வே நிர்ணயம் செய்துள்ளான். எனக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா உண்மை நிலைகளையும் நன்கு அறிந்தவனாகவும் நன்கு புரிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய அறிவை பத்தி சொல்றான். நம்மளுடைய அறிவு குறுகிய அறிவு. நம்ம என்ன நினைப்போம், கொஞ்சம் தான் பார்ப்போம். நீ ஒரு 6 மாசமா நீ எப்படி நடந்துட்டு இருக்க அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணுவோம். அல்லாஹ் எப்படி நம்ம முடிவு பண்ணுவான், நீ சாகிற வரைக்கும் எப்படி நடக்கணும்னு அல்லாஹ் தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றான், எனக்கு முன்னாடியும் தெரியும் பின்னாடியும் தெரியும், யார் எப்போ யூஸ் ஆவாங்கிறது எனக்கு தெரியும். சொத்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவன் கேரக்டர் மாறும். ஆஹா, நான் இவ்வளவு எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஆனா தூக்கி இவ்வளவு பெரிய சொத்து எங்க அம்மா கொடுத்துருக்காங்க, நாளையில இருந்து எங்க அம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு கூட வருவான். எப்படி பிளேட் மாறும்லாம் தெரியாது. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிறோம். இதுக்கு தான் சொல்ற சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேர்வழி. குரான் தான் நேர்வழி, குரான் தான் வழிகாட்டுதல். எங்களுக்கு எல்லாமே குரானா இருக்கு ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. மேலும் மரணமடைந்த உங்களுடைய மனைவியர் விட்டு சென்ற சொத்தில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லையெனில் பாதி பங்கு உங்களுக்குரியது. அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதில் சொத்தில் 4/1 உங்களுக்குரியது. அவர்கள் செய்த மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவர்கள் விட்டு சென்ற கடன் அடைக்கப்பட்ட பிறகும் தான் அந்த பங்கு உங்களுக்குரியது ஆகும். அப்ப மரண சாசனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்துல இருக்கு, புரியுதா? அது வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க சில பேர் வந்து, மரண சாசனம்ங்கிறது பழைய சட்டம், இப்போ வந்து புது சட்டம். குரான்ல வந்து எப்போ யார் யாருக்கு சொத்துன்னு நல்லா பிரிச்சுட்டானோ அதுக்கப்புறம் மரண சாசனம்ங்கிறது இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மரண சாசனம் இருக்கு. ஏன்னா இந்த மரண சாசனம் இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இதுல வந்து 33% உள்ள, இப்போ 1 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோ, 3,33,000 இவர் வசியத்தை எழுதலாம். இவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கலாம், விதவை தங்கச்சியா இருக்கலாம், புரியுதா? சொத்துல பங்கு போகாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, புரியுதா? அப்ப அந்த என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பேரன் இருப்பாங்க, பேரனுக்கு தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இஸ்லாத்துல கிடையாது. இங்க இந்திய சட்டம் என்ன, தாத்தா சொத்து பேரனுக்கு அப்பனுக்கு கூட கிடையாது, தான் மகனுக்கு கூட சொத்து கிடையாது. ஆனா இஸ்லாத்துல இப்படி இல்லை. ஆனா தாத்தா இருந்தாரு, அவர் கொடுக்குறாரு அப்படின்னா வசியத் மூலமா அவர் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில வராதவங்க சில வேலைக்காரங்க இருப்பாங்க, 25 வருஷமா நமக்காகவே வாழ்ந்துருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா நியாயப்படி அவங்களுக்கு சொத்து போகாது. குரான்ல இல்ல சொத்து கொடுக்க கூடாதுன்ட்டு. ஆனா அவன் வந்துட்டு அவரு செத்து போனோடனே அவர் பையன் என்ன பண்ணுவான், நமக்கெல்லாம் வயசாகிடுச்சிங்க வேலை செய்ய தகுதியில வெளியே போயிருமா, அனுப்பிச்சு விட்டுருவான். அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் மரியாதை இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அனுப்பிச்சு விட்டுருவான். அப்ப அந்த மாதிரி ஆளுங்களும் என்ன ஆயிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த இது என்னது மரண சாசனம் எழுதுங்க. நீங்க விரும்புற நீங்க நினைக்கிற வேலைக்கெல்லாம் பணம் ஒதுங்க. ஒரு ஜமாத்து கொடுக்க போறீங்களா, ஒரு பள்ளிவாசல் தர போறீங்களா, இது எல்லாமே எழுதுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். உங்களுக்கு குழந்தைகள் இல்லையானால் நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் 4/1 மனைவிக்குரியது. ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் 8/1 அவர்களுக்குரியது. இவர்கிட்ட உமரிட்டு கேட்டதில் இந்த ஆயத்தான் சொன்னார். 8, அப்ப குழந்தைங்க இருந்தா மனைவிக்கு எவ்வளவு போகும், 8/1. நீங்கள் செய்கின்ற வசியத்து மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் உங்களுடைய கடன் அடைக்கப்பட்ட பிறகும் தான் அந்த பங்கு அவர்களுக்குரியது. அப்ப அவர் போர் போடணும்னு ஆசைப்பட்டாரா, மஸ்ஜிதுக்கு போர் போடணும்னு ஆசைப்பட்டாரா, அது வசியத்தது. அப்ப அதை நிறைவேற்றி தான் சொத்துலேயே கை வைக்கணும். முதல் காசு எது கொடுக்கணும், அந்த போருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் அதுதான் ஆசைப்பட்டிருக்காரு, அதை செய்யணும். தாய் தந்தையரும் பிள்ளைகளும் இல்லாத நிலையில் இறந்து போன ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய சொத்து பங்கிடப்பட வேண்டியது இருந்தால் அவருக்கு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருப்பின் அந்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு 6/1 கிட்டும். தலை சுத்துதா இந்த கணக்கெல்லாம் போட்டா அல்ல எப்படி சொல்லிட்டு வரான் பாரு. இதுல 6ல் 1, 5ல் 1, இவங்களுக்கு நெட்ல 1, 4ல் 1, இப்படி இருந்தா அப்படி இருந்தா இப்படி, இதெல்லாம் உட்காந்தா வக்கீலுக்கு மட்டும்தான் புரியும். என்ன அதனால போட்டு நம்ம ரொம்ப அழட்டிக்க வேண்டியதில்லை. உடன்பிறப்புகள் ஒருவருக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால் முழு சொத்தில் 3/1 அவர்கள் எல்லாரும் பங்கு பெறுவார்கள். ஆனால் இது இறந்து போனவர் செய்திருந்த வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் கடன் அடைக்கப்பட்ட பின்பும் அந்த பங்கை அவர்கள் பெறுவார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த மரண சாசனம் யாருக்கும் கேடு விளைவிக்காத வகையில் அமைந்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் இட்ட கட்டளையாகவும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் மென்மையான இயல்புடையவனாகவும் இருக்கின்றான். இப்ப இதுல அந்த மரண சாசனம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் நீதியா இருக்கும். வேணும்னு அந்த மரண சாசனம் என்ன பண்றீங்க, மொத்த சொத்து பள்ளியாசல் எழுதி வைக்கிறேன். அப்ப இது என்ன அநியாயமான மரண சாசனம். இந்த சாசனத்தை நிறைவேற்றக்கூடாது. 33% பள்ளியாசல் சொன்னில்ல, 33% மட்டும் பள்ளியாசல், 66 எடுத்து குழந்தைங்களுக்கு மத்தியில இது பண்ணணும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்,
அல்லாஹ் நன்கறிந்தவன், மென்மையான இயல்புடையவன். உங்க மனிதர்கள் மேல இரக்கம் காட்டுறதுல உங்க எல்லாத்த விட நான் ஜாஸ்தி. அதே மாதிரி அறிவு இருக்குல்ல, உங்க எல்லாத்த விட எனக்கு ஜாஸ்தி. அப்ப நான் சொன்ன அந்த டிவிஷன் படி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நல்லா சொல்றான். இவை அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட வரம்புகளாகும். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படுகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் அவன் நுழைய வைப்பான். அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். அல்லாஹ் சொல்படி இந்த மாதிரி சொத்து பிரிச்சவங்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்றான். அடுத்தது அல்லாஹ் அந்த அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மேலும் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகளை மீறுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான். அதில் அவர்கள் நிலையாக விழுந்து கிடப்பார்கள். அவர்களுக்கு அங்கு இழிவுபடுத்தும் தண்டனையும் தான் இருக்கிறது. பெரும் பாவம். நிரந்தர நரகம்ங்கிறது என்ன? பெரும் பாவம். 7 பெரும்பாவம் நமக்கு தெரியும். கொலை செய்யறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஆனா என்ன சொல்றது, நல்ல பெண்கள் மேல அவதூறு சொல்றது, போர்ல புறமுதி விட்டு ஓடுறது, வட்டி வாங்குவது, புரியுதா? இது மாதிரி இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்கு. இது அந்த மாதிரி பெரும்பாவங்கள் நம்ம ஹதீஸ்ல அவ்வளவுதான் நினைக்கிறோம். இதுவும் பெரும்பாவம். எது? அல்லாஹ் சொல்றான் சொத்து பிரின்ட்டு, நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம், எங்க இஷ்டத்துக்கு தான் பிரிப்போம்னா அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு மரியாதை? அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு மரியாதை? அதனால அல்லாஹ் சொல்றான் நிரந்தர நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு. யாருக்கும் சொத்து உரிமை பத்தி ஒரு கவலையே கிடையாது. இஷ்டத்துக்கு தான் பிரிக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் பிரிக்கிறாங்க. இது உலமாக்களும் என்ன பண்றாங்க, துணை போறாங்க. எனக்கு கமிஷன் எனக்கு வந்துடணும், பெரிய அமௌண்ட்ல கமிஷன் வந்துருவாங்க. அது வக்கீல வச்சு ஏமாத்துறாங்க. இது மாதிரி எல்லாம் நடக்குது. இது மாதிரி நடக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சொத்து விட்டுட்டு போறாங்க அமெரிக்கால எப்படி இருப்பாங்க, ஆனா அதெல்லாம் நிறைய போவோம். டெத் டியூட்டி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். நீ என்னதான் சொத்து விட்டுட்டு போனாலும் நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சா நீ செத்ததுல உன் சொத்துல ஒரு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் வரணும். எதுக்குடா அப்படின்னா செத்தாக தான் சொல்லணும். இங்க சாவறதுக்கும் காசு கட்டிட்டு ஃப்ரீயா சாவ கூட முடியாது. அங்க ஃபாரின்ல செத்தா அவன் சொத்துல இருந்து ஒரு பங்கு எடுத்துக்கிறான். யாரு? கவர்மெண்ட் எடுத்துக்கிறான். இதெல்லாம் அநியாயம். இது அங்க எடுத்துக்கிறானா? இன்னைக்கு நம்ம முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, இங்கேயும் சில நாடுகள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்து. பெரிய பணக்காரர் ஒருத்தர் செத்துட்டாருன்னா போய் ஜப்தி பண்ணிக்க சொத்து. இவ்வளவு சொத்து எதுக்கு உனக்கு, நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. ஸோ இதெல்லாம் தவறான விஷயம். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். மீதி நாளைக்கு பார்ப்போம். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.